கைவிடாமல் நேர்மையுடன் இருக்க முடியுமா? அதை பற்றி தாங்க ஒரு சின்ன கதையுடன் அடுத்தது. எந்த மாதிரி சூழ்நிலையாக இருந்தால் கூட நேர்மையாக கைவிட மாட்டேன்னு என்ன நிறைய பேர் வாழ்வதை நம்ம பார்த்துருக்குறோம். அவர்களுக்கு ஏகப்பட்ட கஷ்டங்களும் வருங்க. அதையும் சூழ்நிலையை கடைபிடித்து வாழ்வாங்க. இது சாத்தியமா என்பதை பற்றி பார்ப்போம். ஹாய், நான் உங்கள் யோகா பாமா நந்தகோபால். அனைவரும் சிறப்பாக இருக்கிறீர்களா? அனைவரும் மிகவும் சிறப்பாக இருக்கிறீர்கள். என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர். ஓகே, ஒரு ஊரில் ஒரு ஏழை விவசாயிங்க. கஷ்ட ஜீவனம் தான் அவனுக்கு. டெய்லி போய் ஒரு சின்ன நிலம் இருந்துச்சு, அதை போய் உழுவார். அது விவசாயம் பண்ணி அதை சாப்பிட்டுட்டு வந்தாங்க. ஏழ்மையான ஜீவனம். இதே மாதிரி ஒரு நாள் போய் உழுந்துட்டு இருக்கிறப்ப அவருடைய நிலத்தில் ஒரு தட்டுப்படுதுங்க. கலக்குன்னு ஒரு சத்தம் கேட்குது. உடனே அவர் அந்த இடத்த இது பண்ணி பார்க்குறப்ப ஒரு செப்பு குடம். அது திறந்து பார்க்குறாரு. அது முழுக்க நாணயங்கள், தங்க நாணயங்கள் இருக்குது. உடனே இவனுக்கு அதில் நம்ம கஷ்டம் எல்லாம் தீர்ந்து போச்சு, பரவாயில்லன்னு சொல்லி நம்ம வீட்டுக்கு போகலாம், நம்ம குழந்தைகள் வீடு எல்லாம் நாம் இதை வைத்து கொண்டு சிறப்பாக வாழலான்னு நினச்சி சந்தோஷப்படுறான். உடனே இவருக்கு ஒரு யோஜனை. இப்போ பூமி அடியிலேருந்து கிடைச்சதெல்லாம் அரசாங்கத்துக்கு தானே சொந்தம், நம்ம எடுத்தால் அது தப்பு இல்லையா, அது நேர்மைக்கு இகழ்ந்து இல்லையான்னு சொல்லிட்டு சரி நம்ம அரசாங்கத்துக்கிட்டேயே ஒப்படைச்சிடுவோம் அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணுறாரு, அந்த சூழ்நிலையிலையும் இதை நான் பயன்படுத்தக்கூடாதுன்னு மனசில் எடுத்துக்கிட்டு அரசுக்கு சொந்தமானது அரசுக்கு தான், அரசிடமே கொடுத்துடணும் ஆனால் நினச்சி தன்னுடைய மரவண்டியில் அந்த களத்தை எடுத்து வச்சுக்கிட்டு வேகமாக வராரு. வேகமாக வர்றப்ப அரசுக்கு அரண்மனை கொஞ்சம் தூரம், அதனால் அவன் வர்றதுக்குள்ளே சாயந்தரம் ஆகிடுது. சாயந்தரம் வந்த உடனே காவலாளிகள்லாம் இவரை நிறுத்துறாரு. என்ன எங்கே பார்க்குறீங்கன்னு? இது மாதிரி அரசரை பார்க்கணும். எதுக்கு அரசரை பார்க்க போகிறீங்கன்னு கேட்குறாங்க. நான் இது மாதிரி வயலில் நெருங்கப்போ எனக்கு ஒரு கொடை கிடச்சிது, செப்பு காசு, இங்கே பாருங்கள், இது அரசருக்கு கொடுக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். சொன்ன உடனே இந்த காவலாளிலாம் நம்பலை. எப்படி நீ எப்படி கொண்டாந்து கொடுப்பான்னு சொன்னோடனே இவர் தங்க குடத்தை திறந்து காட்டுறாரு, தங்க காசுகள். சரி உடனேன்னு சொல்லி இவன் போய் சொல்லலை அப்படின்னு சொல்லி அரசர்கிட்ட அனுப்புகிறாங்க. அரசரை அழைச்சி போய் இந்த ஏழை விவசாயம் என்ன பண்ணுறாரு, நடந்த விபரத்தெல்லாம் கூறுறாரு. பூமியில் அடியில் கிடைச்சதா உங்களுக்கு தான் அது சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு வந்தேன் அரசு அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாருக்கும் ரொம்ப அரசருக்கு கூட மிகவும் ஆச்சரியம். இவ்வளவு நேர்மையாக, ஏழையிலே இவ்வளோ நேர்மையாக இருக்கிறாருப்பா, ஏன்னா சரி நில்லுப்பா அப்படின்னு சொல்லி இவர் காற்றை குடத்தை கொடுத்துட்டு நான் வரேங்க அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு. நில்லுப்பா, நீ இவ்வளோ ஒரு ஏழ்மையான நிலைமையிலையும் நீ நேர்மையை கடைப்பிடிச்சு கொண்டாந்து கொடுத்த, அதனால் இந்த இதில் பாதியை நான் உனக்கு கொடுக்குறேன், பாதியை எடுத்துக்கிட்டு நீ போ. பாதி பழைய காலத்து முன்னோர்கள் நாணயம் இல்லையா, இதை நான் அரண்மனை மியூசியத்தில் வைக்கிறேன் என கூறி அவருக்கு பாதியை கொடுத்து அனுப்பி வைத்தார். நம்மளுடைய நேர்மை கூடங்க இந்த சமூகத்திற்கு முன்னுதாரணமாக இருக்க வேணும் என்று அந்த தங்க காசுகளையும் விவசாயிகிட்ட கொடுத்து விவசாயம் ஒரு முன்னுதாரணமாக இந்த நாட்டுக்கு வைக்கணும்னு அரசர் நினைச்சாரு. இதை போல தாங்க எந்த சூழ்நிலையிலையும் நேர்மையை கைவிடாமல் இருப்பவருக்கு என்றைக்கும் நன்மை உண்டு. காலம் தாழ்ந்தா கூட அது நம்ம நன்மை எப்படியும் சேரும். நேர்மை சில இடங்களில் விட்டு விட்டோமானால் என்றும் தொந்தரவு தான். அதை நேர்மையை எவ்வளவோ சந்தர்ப்பங்கள் வரும், ஆனாலும் அந்த நேர்மையை கடைப்பிடிச்சோன்னா என்றைக்கும் நன்மை தான். புரிகிறதா? நன்றி, வணக்கம்.